ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆஃபீஸ் ஸ்டோரி பார்த்துலாம். எதில் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் நான் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கு பிரைட் ஜாய்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னம்மா மைதியாகவே இருக்க? ஒன்றும் இல்லை பிரைட், விடுங்க. என்னடி இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? புரியுது, என் மேலே தான் தப்பு. நான் ஒன்று விட்டு போயிருக்கக்கூடாது. அதுதான் கண்ட நாய்ங்கெல்லாம் வந்திருக்கு. ஜாய் ஜாய் இப்போ நான் என்ன பண்ணா நீ நார்மலாக இருப்படி? 40லேருந்து தான் சொல்கிறேன்ல எதுவுமே வேண்டான்னு. எப்படி உடனே இதெல்லாம் வேணான்னு விட முடியும்? ஜாய் நீ பாருடி, நான் ஒன்றும் கோவமாலாம் பேசல. நீ எது என்ன பார்த்து பயந்துட்டுருக்க? பாரு, நீட ஃபர்ஸ்ட் கேட்டது என்னடி? லண்டன் போகணும், அங்கே பாரிஸ் போகணுன்னு. நான் அது நான் சும்மா கேட்டது பிரைட். அதுவே நீங்கள் நினச்சிட்ருக்காதீங்க. எனக்கு ஏன் அப்படி கேட்க தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கேட்டேன். மற்றபடி நீங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு தான் இல்லை. உங்கள் கூட நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் பிரைட். எதுக்கு நீங்கள்? இல்லடி, நான் கூப்பிட்டு போகணுன்னு தான் எனக்கு ஆசை. அதுக்காக தான் இங்கே இருக்கேன். இன்றைக்கி தான் வரும். இதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். எங்கே எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். அங்கே நான் அப்படி இருந்துக்கிறேன். இவனுங்க கூட இதுக்கப்புறம் சரி விடு. எது உனக்கு அதெல்லாம் சொல்லிட்டு பிரைட், அதெல்லாம் வேணாம் பிரைட். நீ நான் நம்ம பாப்பா அப்படின்னு இருக்கலாம். என்னடி இவ்வளோ சீக்கிரமா? ஆமாம், அதுக்கு நம்ம மூவ் பண்ணலாம், அதுக்கு பிளான் பண்ணலாம். இதெல்லாம் வேணாம் பிரைட். எனக்கு தெரில ஜாய், உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு மட்டும் தான் என் தாட்டாக இருக்குது, என் மைண்ட் செட்டாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் தோத்துட்டே இருக்கேன் ஆல்ரெடி. உன்னை நல்லா பார்த்துக்காம. யார் சொன்னா நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கலன்னு? உங்கள் கூட இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா பிரைட்? எனக்கு சந்தோஷம்னா என்னன்னு காட்டினது நீங்கள் தான். நான் எப்படி உங்கள் கூட சந்தோஷமாக இல்லைன்னு சொல்வீங்க? ஏதோ நடக்கக்கூடாதது நடக்க வந்தது. அண்ணா யாரையும் விட மாட்டேன்டி, விட்டவே மாட்டேன். என்ன பாரு ரைட், அமைதியாக விடுங்களேன். சரி அமைதியாக விடுறேன். அப்போது பேபி பிளான் பண்ணலான்னு நினைக்கிறியா? பேபிக்கு பிளான் பண்ணலாமா? உன்னை தாண்டி கேட்குறேன். அது எனக்கு வேணும். நீங்கள் நான் பாப்பா நல்லா இருக்கும்ல? சரிடி, சரி இன்னும் கொஞ்ச நாள் போட்டும். கண்டிப்பாக நான் 2 பேரும் பிளான் பண்ணலாம். சரியா? ஐ லவ் யூ ஸோ மச் பிரைட். ஐ லவ் யூ ஸோ மச். நானும் டி, எனக்கு லவ்னா நீ மட்டும்தான். தெரில, அவ்வளோ நான் லவ் பண்ணுறேன் கண்மூடிதனமா. நாளைக்கு நான் ஒரு பெரிய வேலை பண்ண போகிறேன். அதுவும் லவ் தான் மெயின் காரணமே. என்ன பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத பிரைட். என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் லேடி. தேவையில்லாமல் அதெல்லாம் யோசிச்சுட்டு. இன்றைக்கி நான் தான் உனக்கு ஃபுட் செய்ய போகிறேன், நீ அமைதியாக இருக்கணும். ஆனால் பிரைட்டோட ஃபுட்டு அந்தளவு நல்லா இருக்காது தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், புரியுதா? யார் சொன்னா? பிரைட் ஃபுட் நல்லா தான் இருக்கும். எவ்ரி டைம் பீரியட்ஸ் அப்போ பிரைட் என்ன சமைக்க விடுவானா என்ன? அடி அடி இப்படி அடி சார் பிரைட் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லவ் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சடனாக உள்ள ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. அது தயாங் தான். என்ன சவுண்ட் கேட்குது? தயம் நீ நான் இருக்கும் போது இவ்வளோ தைரியமாக வந்தல நீ? வந்திருக்கல அப்படி சொல்லிட்டு பிரைட் ரொம்ப கோவமாக போயிருப்பான் தயாங்கிட்ட. தயாங்க்கு கோவம் அதுக்கு மேலே வந்திருக்கும். வந்தோடனே ஃபேஸில் நல்லா பஞ்சு வச்சுருப்பான். பிரைட்டும் சும்மா கிடையாது, திருப்பி பஞ்சு வச்சுருப்பான். 2 பேரும் இப்படி அடிச்சுட்டே இருக்கும் போதோ ஜாய்க்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. என்ன பண்ணுறீங்க பிரைட்? பிரைட் சார் என்ன சார் ஆச்சு சார்? தயாங்க்கு செம்ம கோவம் வந்தனால ஜாயை பிடிச்சி ஒரே தள்ளு தான்.
ஜாய் பிடிச்சி தள்ளினால அவள் டேபிள் அடிச்சு லைட்டாக ரத்தம் வந்திருக்கும் அவளுக்கு. அதனால் அப்படியே லைட்டாக மயக்க போட்டுட்டா. ஸோ பிரைட் இதை பார்க்கும்போது இன்னும் கோவம் அதிகமாக இருக்கும். டேய் இன்னும் தைரியம் வந்தா பொண்டாட்டி மலையை கை வைக்கிறல, இதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜாய்க்கு வந்து லைட்டாக கண்ணு ஓகே ஓப்பன் பண்ணுவா. சார் 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 என்ன சார் பண்ணுறீங்க சார்? விட்டுங்க சார். சார் என்ன சார் ஆச்சு? நானும் பிரைட்டாக எங்கன்னா போயிட்டோம் சார், விட்டுருங்க சார். சார் பிரைட் 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 எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. ஜாய் நீ எதுக்குடி உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க? இப்போ நான் அப்போவே கொண்டிருக்கணும். உன் மேலே கையை வச்சான்னு கேள்விப்பட்டோன்னே கொண்டிருக்கணும். பிரைட் என்ன சொல்கிறீங்க? யார்? என்ன ஆச்சு பிரைட்? சார் 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 இருங்க சார், நான் தான் பேசிகிட்டு இருக்கல சார், அடிக்காதீங்க சார். அவங்க எதுவுமே பேசியிருக்க மாட்டான். ஜாய் அகெயின் பிடிச்சி இப்படி இழுத்து, இங்கே பாரு குறுக்க வந்துட்டு இருக்காத, ஒட்டி உனக்கும் சேர்ந்து விழப்போகுது, அப்படிக்கா தள்ளி போடி. பிரைட் 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 அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போதோ தயாங்க்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஸோ அவன் பேக்கெட்லேருந்து ஸோ எடுத்து சார் 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 என்ன சார் பண்ணுறீங்க? வேணாம் வேணாம் சார் சார் ப்ளீஸ் சார். என்ன சார் ஆச்சு? பிரைட் 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 அப்படி சொல்லிட்டு அவள் பிரைட்டை எழுப்புறா. ஏன்னா பிரைட் கொஞ்சம் நிறைய அடி வாங்கினால அவனுக்கு கொஞ்சம் கேராக இருக்கும். அவனும் எழுந்து இப்படி உட்காடுறான். ஜாய் ஜாய் நீ பயப்படாத, இது ஃபஸ்ட்டு போ சொல்கிறல்ல, போடி. ரைட் சார் 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 வேணாம் சார், அதை எடுத்து வைங்க சார். என்ன சார் ஆச்சு? ப்ளீஸ் சார் அதை எடுத்து வைங்க சார் அப்படின்னு ஜாய் கெஞ்சிட்டே இருக்கும் போதோ தையம் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஸோ பிரைட்டை அவ்வளோதான். ஜாய் அப்படியே அந்த இடம் அப்படியே சைலண்ட் ஆகிடுது. தயம் அவன் அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கான். இப்போ தான் சாமும் ஜங்குக்கும் உள்ளே வந்திருப்பாங்க. டேய் எதுவும் பண்ணலடா அவனை. என்ன அவனை எதுவும் பண்ணலான்னு வேறு கேட்குறியா? எதுவும் பண்ணலான்னு கேட்குறியா ஜங்கு? நீ கொண்டிருக்கணும், என்னாலாம் இருக்க முடியாதுடா. அவன் என் பொண்டாட்டி. அப்படி அழுகும் போதோ நான் என்ன பண்ண சொல்கிறேன்? அதான் போட்டு தள்ளிட்டேன். டேய் தயம் என்னடா பண்ணி வச்சிருக்க? போட்டு தள்ளிட்டியா? ஜாய் ஜாய்டா அவ்வளோலாம் எதுவும் பண்ணல. அவள் தேவலாம் நடுவில் வந்துட்டு இருந்தா. அவளுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுமா கொடுத்தது என்னன்னு பாரு. தையம் என்ன தையம் பண்ணியிருக்க? சாம் இதில் நீ தலையிடாத ஓ. தையம் அண்ணா என்னன்னு போய் பாருண்ணா. ஸோ ஜங்குக்கு இப்போ தான் உள்ளே போய் பார்த்துருப்பான். ஜாய் பிரைட்டை மடியில் வச்சுட்டு அப்படியே தலையை மட்டும் தடவி கொடுத்துட்ருப்பா. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். வெளியே வந்திருப்பான். டேய் என்ன வேலைடா பண்ணியிருக்க? எதுக்குடா உனக்கு அவ்வளோ அவசரம்? பிரைட் எதுவுமே பண்ணலடா. என்ன சொல்கிற? பிரைட் எதுவும் பண்ணலையா? டேய் ஜோ என்கிட்ட சொன்னாடா மயிறு பிரைட்டுன்னு சொல்லி தான் நீ பொத்திக்கிட்டு இருப்படா. என்னாலலாம் மயிறு அப்படி பொத்திட்டு இருக்க முடியாதா. ஏன்னா டேய் அவள் தானே எனக்கு எல்லாம். உனக்கு தெரியுதோ தெரியலையோன்னு எனக்கு தரல. அவதான் டே மயிறு ஒரு அண்ணனா நான் விசாரிச்சிருக்க மாட்டேனா? எல்லாத்துக்கும் காரணம் மார்க்குன்னு தெரிஞ்சாச்சு. மார்க்கு ஜாக்சனோட ஆளுன்னு தெரிஞ்சாச்சு. எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான்டா. ஒன்று தெரியுமா? ரைட் அப்படி தான் சொன்னான். ஜோ அதுமாரி பண்ணுங்கடான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிளான் வேண்டாம், நாளைக்கு காலையில் தயாங்க நான் போட்டு தள்ளுறேன், இதுதான் பிரைட்டோட பிளான். அதுக்குள்ளே ஏன்டா பிரைட்டையும் உன்னையும் வச்சு உட்காந்து பேசலாம் நினச்சேன். என்னடா பண்ணி வச்சிருக்க? நம்ம பிரைட்ரா இவ்வளோ கோவமாடா அவனுக்கு வரும்? கொஞ்ச நேரம் ஹேண்டில் பண்ண மாட்டியா? இல்லை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவ்வளோ காட்ஸ் இருக்காங்க, யாருக்குமே சொல்லாமல் நீ பாட்டு உள்ளே வந்த. இந்த விஷயம் இப்போ தாண்டா கேள்விப்பட்ட உடனே வந்து பார்த்தா அவட என்னடா பண்ணி வச்சிருக்க? ஓ இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஓ தயங்கு அப்படியே ஷாக்காக இருக்கு. டே நான் விளையாடுறியா? நான் கதை விட்டுட்ருக்கியா? மயூரில் விடுறாங்க கதையை.
எச்சி மயிறு ஒரு வார்த்தை கேட்கணும் தெரியாதாடா உனக்கு? இல்லைடா ஜோதான். அவளுக்கு என்னடா தெரியும்? அவளுக்கு என்ன தெரியும்? ஏண்டா 2 பேரும் அப்பத்துலேருந்து மிஸ்அண்டர்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தீங்க. நான் அவ்வளோ சொல்கிறேன்னு ஏன் கேட்கல? இப்போ கூட கேட்கல நீ? இப்போ கூட கேட்கல? அவ்வளோ கோவம் வருதுல்ல உனக்கு? அவ்வளோ கோவம் மட்டும்தானே வந்துட்டு இருக்கோம் உனக்கு? ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடா. நடக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். இங்கேருந்து போ. மச்சான் அது ஏதோ கோவத்தில் ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடா? நான் யார்டா பாடு உனக்கு? நான் யார்டா? போ. அதான் போட்டே தள்ளிட்டியே. போ. எப்போ தான் இந்த கோவம் ஒன்று விட்டு போகணுன்னு எனக்கு தெரிலடா தயம். தெரில. எந்த ஃபஸ்ட்டு போடா. ஸோ தயம் எதுவுமே பேசாமல் டக்குன்னு உள்ளே வந்திருப்பான். ஜாய் ரைட்டை மடியில் வச்சுட்டு தான் ஒரு மாதிரி தடவை கொடுத்துட்டே இருக்கா. டக்குன்னு ரைட்க்கு உயிர் இருக்கா அப்படி சொல்லிட்டு சாமை பார்க்க சொல்கிறான். செத்துட்டான்டா. தன்னை கொண்டு உள்ளே போயிருக்கு. எப்படி சாகாமல் இருக்கும்? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. இல்லடி அது நான் வேணும்னு பண்ணலடி. நான் வேணும்னு இந்த தப்பு பண்ணல. ஜாய்கிட்ட சொல்லிவிட்டு நான் வேணும்னு பண்ணேன் தெரியாமல். சரிங்க அந்த போ தயம், நான் பார்த்துக்குறோம், நீ போ. ஸோ ஜங்குக் தான் எல்லாமே இருந்து எல்லாமே பண்ணியிருப்பான். ஜாய் ரொம்ப ப்ரோக்கன் ஆகிருப்பா. முடிஞ்ச அளவுக்கு ஜங்குக்கு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு நீ பத்திரமா இருந்துக்கோமா. உனக்கு 2 மெய்ட்ஸ் ஆண்டி வச்சுருக்கேன். அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. சரியா? சரிங்கண்ணா. ஜாய் சொல்லுங்கண்ணா. என்னம்மா ஹாஸ்பிட்டல்? வேண்டாண்ணா, பரவாயில்ல. ஏன்னா பிரைட்டை கொள்ளணும்? அவர் என்னண்ணா தப்பு பண்ணார்? நான் எவ்வளோ டைம் சொன்னேண்ணா இது வேண்டாம். ஏன்னா பிரைட்டை கொன்னீங்க? ஏன்னா பிரைட் ஜாய் நீ கொஞ்ச நேரம் தூங்க, சரியா? ஆண்டி சொல்லுங்கள் சார். நீங்கள் என்னென்ன அவளை பார்த்துக்கோங்க. அப்புறம் அவள் இப்போதைக்கு ஓகேவா இல்லை? நான் டாக்டர் அனுப்பிச்சி விடுறேன். அவங்க என்னென்னு பார்த்துப்பாங்க. இங்கே கூடவே இருந்து பாருங்கள். தயவு செஞ்சு அவளை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. பிரைட் தான் அவளுக்கு உலகமே. ஏதாவது பண்ணிக்க போகிறா. இதாவது அவளுக்கு ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன்னா உங்கள் குடும்பத்தில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஞாபகம் இருக்கட்டும். அவ்வளோ ஜங்குக்கு அங்கேருந்து போயிருப்பான். ஸோ மேன்ஷனு ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்குது. தயாங் சொல்லவே வேண்டாம், கில்ட்டோட உச்சக்கட்டத்தில் இருக்கான். டேய் பிச்சம்மாவனே, டேய் என்னத்தான்டா? டேய் என்னடா ஜங்கு, என்னாச்சு? ஜாய் ஓகேவா? எல்லாமே பண்ணிட்டீங்களா? இல்லைடா, அவனும் என்கிட்ட ஓவராக பேசினானா, அதான் தெரியலடா எனக்கு. நான் என் ஆளுங்களை அமிச்சு நான் அவளை அதுமாரி பண்ணிட்டேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டாங்களாடா. நான் ஜாய் அப்படிலாம் நினச்சதே இல்லைடா. ரொம்ப நல்ல பொண்ணு. அதுக்காக மட்டும்தான் நிறைய ட்ரெஸ் உங்கள் வீட்டுக்கு தான். ரொம்ப நல்ல பொண்ணுடா ஜாய். அவன் மூஞ்சில் நான் இதுக்கப்புறம் எப்படி முழிப்பேன்? அவள் ஏதாவது என்ன எதாவது கேட்டாளா? என்னை கொன்று ஏதாவது சொன்னால? டேய் விடு இதெல்லாம் பாருடா. டேய் பிச்சம்மா நீங்கள் பாரு. டேய் என்னடா? மச்சான் பார்த்துக்கலாம் விடு. ஜாய்க்கு 2 மேட்ச் போட்டு வந்துருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க. நீ தேவலாம் இதே நினச்சிட்ருக்காது. ஃப்ரீயாக விடு. கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாகிடும். டேய் பேப்பரா வேறு யாராக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம பிரைட்டை நானே கொண்டுட்டேனேடா. அவ்வளோ பண்ணியிருக்கான்டா. அண்ணா பின்னாடி சுற்றி வருவான்.
நான் உண்மையிலே அவன் பொண்டாட்டி மேலாம் எனக்கு டேய் இதெல்லாம் எனக்கு சொல்லணுமாடா மயிராண்டி விடுன்றாளா நான் தான் விடு. இல்லைடா எவ்வளோ பேரை கொண்டிருக்கேன் எனக்கு பெருசாக தெரிலடா. பிரைட்டுன்னும் போது ஒரு மாதிரி இருக்குடா. சாகிறதுக்கு முன்னாடி பிரைட் என்னை பார்த்தது ஜாய் என் காலை பிடிச்சி கெஞ்சினது. ஜாய்க்கை வச்சு நான் பிரைட்டை விட்டு வந்துருக்கலாம்டா கொல்லாமல். இதுக்கப்புறம் இந்த இடத்துல உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. நான் கொன்று இருக்கேன் பாருடா. எவ்வளோ மனசாட்சி இல்லாதவன்ல நான். டேய் 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 மச்சான் டேய் டேய் மாமா இங்கே பாருடா. டேய் மாமா என்னடா தான் விடுன்றல விட்றா. நடந்துருச்சு இப்போ என்ன? அது நடந்துடக்கூடாது. நான் நடக்காமையா போயிட போகுது? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி எந்த ப்ரோஷனமும் இல்லை. அப்புறம் என்ன? ஜாய் தான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதான் நான் பார்த்துக்கிறேன். நீ அதெல்லாம் நினச்சி ரொம்ப கெல்ட் ஆகிட்டு இருக்காத. அப்புறம் விடு, நான் எதுக்கு இருக்கேன்? ஜாய் எனக்கு தங்கச்சி மாதிரி தான், நான் பார்த்துக்கிறேன்ல. டேய் நீ போடா. சாம் ஏதோ ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு சொன்னா பாரு, அது என்னன்னு போய் பாரு. போடா மச்சான். நான் விட ஒரு வாட்ச் சொல்லியிருக்கணும்லடா. நொச்சு மௌனி நீயாச்சும் என்னை கேட்டிருக்கலாம்லடா. எங்கடா போகிற பிச்சு மௌனின்னு கேட்டிருக்கலாம்ல. ஏண்டா நொச்சு மௌனி கேட்கவே இல்லை என்ன? டேய் தானா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்லடா. இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தாயம் ரொம்ப டைட்டாக ஜங்குக்கு கட்டி பிடிச்சிருப்பான். உள்ளடா என்னால் வலிக்குதுடா. சாய் ரொம்ப நல்ல பொண்ணுடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அவளுக்காக வச்சு அவனை கொல்லாமல் விட்டுருக்கணும்லடா. எனக்கு ஏன்டா அவ்வளோ கோவம் வருது? என்னடா பண்ணுறது? ஜோ அப்படி அழுந்தோன்னு என்னால் உள்ளடா. அவள் மட்டும்தானே எனக்கு எல்லாம். நான் சின்ன வயசுலேருந்தே என் பொண்டாட்டியை நான் பார்க்குறேன்டா. என் பொண்டாட்டி கொண்டுனா நான் எப்பட்றா சொல்கிறா? ஸோ ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் தயாங்க அப்படி நிற்க வச்சுட்டு சரி விட. அதுக்கப்புறம் என்ன ஜோயை ஸ்டடி பண்ண வர ஃபாரின் கிளம்புறா. 3 months கிளம்பிடுவா. ஸோ அப்புறம் முடிச்சுட்டு வந்த பிறகு உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். சரியா? டேய் அதெல்லாம் இப்போ எதுக்கூட பேசிட்டு விட்டு. டேய் எங்கடா போகிற மயிறு? போயிட்டே இருக்கானே சாம். அண்ணா உன் கூடவே இரு சரியா? என்ன இதுன்னு பாரு. சனியம் பிடிச்சவன் இப்படிலாம் பேசவே மாட்டான். என்னன்னு தெரில, மயிறு மாதிரி ஏதோ பேசிகிட்ருக்கான். நீ என்னென்னு கூட இரு. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வேலைலாம் இப்போதைக்கு பண்ண வேண்டாம், எடுத்து வை, நான் பார்த்துக்குறேன் சரியா? இல்லைண்ணா பிளான்லாம் வேணா, எடுத்து வை. சரிண்ணா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. சரி போட்டோ கொஞ்சம் நேரம் போ. என்ன அதான் நான் வேணான். என்ன சாங்? இல்லை நான் போகிறேன். ஸோ அவளும் போயிருப்பான். ஸோ ஜங்குக்கு இங்கே மனசே சரி இருந்திருக்காது, ஒரு மாதிரி தான் இருந்திருப்பான் அவன். ஸோ ஜங்கு காட்ஸை ஒரு பார்வை தான் பார்த்துருப்பான். அவங்களே புரிஞ்சுட்டு ஜானுவை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜானு வந்தோடனையும் ஜங்குக்கு டேபிளில் தான் உட்காந்துட்ருப்பான். ஜானு எவ்வளோ நேரம்டி வெயிட் பண்ணுறேன், ரொம்ப தலைவலியாக இருக்குது, கொஞ்சம் தலையை பிடிச்சி விட, வா ரூம் போகலாம். வாடி எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருப்பாவா. ஸோ ஜானோட மடியில் உட்காந்துட்டு தலையை பிடிச்சி விட்றி, ரொம்ப தலைவலியாக இருக்குது. சரி ஜானு என்னாச்சு? அப்போலாம் எதுவும் கேட்க மாட்டியா? உனக்கு தெரியும்ல பிரைட்டு. தெரியும், அவனை தான் கொண்டாண்டி. எதுக்கு கொள்வீங்க கூட இருக்கவங்களெல்லாம்? ஏன் அப்படியெல்லாம்? இல்லை நான் எதுவும் கேட்டுக்கல, ஏதோ தெரியாமல் கொண்டாண்டியா மச்சான், தெரிஞ்சலாம் கொல்ல, என்ன பண்ணுறது? நானாச்சே புரிய வச்சிடணும், இல்லை அவனை தனியாக நான் விட்டுருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ரைடு இன்னும் நிறைய டைம் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கான்ல. ரொம்ப நல்ல பையன் இல்லாடி அவன். ஆமாம், ஏன்னா அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. அழுகுறியாடி? சரி விடு, அவன் செத்து போயிட்டான், அதுக்கெல்லாம் அழுவியா? இல்லை
அண்ணன் தம்பி மாதிரி கூட இருக்கவங்களே கொல்றீங்கன்னா என்னையெல்லாம் ஈஸியாக கொன்றுவீங்கல்ல. ஓ இவ யாருடா? தலைவலி இவ்வளோ கூப்பிட்டா ரொம்ப தலைவலிக்குமே. சானு, என் மனசில் நிறைய கஷ்டம் இருக்குடி, அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் ஒன்று கூப்பிட்டேன். இல்லை நீ வேறு ஆண்டி. என்னால் முள்ளடி ஜானு. ஏன் கொல்லணும்? பாவம் இல்லை பிரைட். அதான் சொல்கிறேனே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு. அவன் ஆளை இவன் ஏதோ பண்ண வந்துட்டான் இவன் நினச்சிட்டான், இவன் ஆளை அவன் ஏதோ பண்ண வந்துட்டான் இவன் நினச்சிட்டான். 2 பேரும் பேசி அன்றைக்கி புரிய வச்சு தான் நான் அமுச்சு விட்டேன். இருந்தாலும் நடுவில் ஒருத்தன் வந்து விளையாடிட்டு போயிட்டான். அவனை சும்மா விடுவானா? என் கையால் துடிக்க கொண்டான். என் கையால் துடிக்க கொண்டு தான் அவனை சாவடித்தேன். இன்னமும் அவனுக்கு வெறி அடங்கலடி. ஏன்னா நாங்கள் இழந்தது ரொம்ப பெருசு. எங்கள் பிரைட். அவனை சரி தலை பிடிச்சி விட்றேன், இப்படி எழுதுக்காதீங்க. ஜானு சொல்லுங்க. நீ என்னை விட்டுலாம் போயிட மாட்டல. எனக்கு நீ மட்டும் தாண்டி. பாரு மனசே சரியில்லை ஜானு, ரொம்ப சரியில்லை. நீயும் நான் ஏமாத்திராதடி. மற்றவங்க மாதிரி ஏமாற்ற மாட்டல சொல்றி. இல்லை மாட்டேன். நான் ஏன் ஏமாற்றணும்? நான் ஏமாற்றலாம் மாட்டேன். சரி அழுகாத, நீ அழுகுற. சானு வாயேன். மனசு இப்போ தான் ஒரு கொஞ்சம் ஓகேவா இருக்குடி. இன்னைக்கு அப்படியே என் கூடவே கட்டி பிடிச்சிட்டு கொண்டாடு தூங்குறியா? தூக்கமாக வருது, ஆனால் தூங்க முடியல ஜானு. அது மட்டும்தானே பண்ணுவீங்க? சத்தியமாக அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? வாடி இப்போ வேறு எல்லாத்துக்கும் பயந்து செத்துட்டு கிடப்பா. எங்கள் அப்பா. உங்கள் அப்பனை? இல்லை 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 இல்லை. சங்குக்கா. ரெடி. ஏன் இவ்வளோ கட்டி பிடிக்கிறீங்க? மூச்சு முட்டுது. அவ்வளோ வலி இருக்கு எனக்குள்ள. நான் எப்போல்லாம் உன்னை எவ்வளோ டைட்டாக கட்டி பிடிக்கிறேனோ எனக்கு அவ்வளோ வலி இருக்குன்னு நினச்சிக்கோ. என் வலிலாம் போகணுன்னா நீ தானடி எனக்கு வேணும். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. பட் என்ன, நீ தான் எனக்கு கொஞ்சம் கூட லவ் பண்ணல. பரவாயில்ல, உன்னை எப்படி லவ் பண்ண வைக்கணும்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். I really love you Chanu. I really love you டி. I really love you. ஜங்குக்கா, இதெல்லாம் எதுக்கு ஆட் பண்ணுறீங்க? இல்லை ஜங்கு, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஜங்கு, இப்போது பிரைட் உங்களுக்கு பிடிக்கும் தானே? தயம். இப்போ தயங்க நீங்கள் ஏதாச்சும்? அவனுக்கு எல்லாம்டி. அவனை நான் எப்படி என்ன பண்ண முடியும்? அவனும் தெரிஞ்சு பண்ணலையே. அவன் தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் அவன் என் மச்சான்டி. அவன் எல்லாமே எனக்கு. அவன் தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் நான் அவன் பக்கம் தான் நின்றுருப்பேன். ஏன் இப்படி இருக்கீங்க? தப்பு ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியலையா? தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் தயம் கூட மட்டும்தான். ஆனால் வேற எவனா என் பிரைட் மேலே கை வச்சுருந்தானா கண்டிப்பாக அவன் இந்த நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். கை வச்சது என் தயம். என் தயாங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் தான் அவன் தான் நான். அது என்னையே கொள்கிற மாதிரிடி. உனக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது. கம்மன்னு தூங்க. ஸோ ஜானுமோ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா. கொஞ்ச நேரம் ஜங்குக்கு எதுவும் நிறையலாம் சொல்லிகிட்டு இருப்பான். அது எல்லாமே ஞாபகம் வச்சுட்ருப்பா. ஏன்னா இதெல்லாம் ஒருத்தவங்க கிட்டே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு தூங்கியிருப்பான். ஜானுக்கும் தூக்கம் வந்திருக்கும். ஸோ அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போயிருக்கோம். இப்போ ஜோ ஃபாரின் போகிறதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருப்பான் தயம். ஜோ என்னத்துக்குடி என்னை இப்படி பார்த்துட்ருக்க? நான் வேணான்னு சொன்னால் வேணாதான், சரியா? என்ன தயம்? அங்கேருந்து நான் போயிட்டேன்னா 4 years ஆகும். என்ன தயம்? அதான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரதானே போகிற.
இருப்பேன். 1 வீக் மட்டும் தானே. இப்போ என்ன தயம்? ஜோ அழுகாதடி, என்னை இரிட்டேட் பண்ணாத ஜோ. ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேஷன் வை. நான் என்ன உன்னை விட்டு போகிறேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிறகு ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் என்கேஜ் பண்ணி சொல்கிறது எல்லாமே எல்லா டேஷும் பண்ணிடலாம். இப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ உனக்கு போடலாம் யார் அடிச்சா? சரி மேரேஜ் வேணாம், அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட் நான் பண்ணி அனுப்புங்க ப்ளீஸ். அண்ணாக்கிட்ட பேசுங்க தயம், ப்ளீஸ் தயம். தயம் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படி கட்டி கட்டி பிடிச்சிட்ருப்பா தயாங்க. ஸோ தயங்கும் திருப்பி கட்டி பிடிச்சிட்டு, சரி இல்லடி இப்போது நிலமையே சரியில்லை, வேணாம் எனக்குமே மைண்ட் சரியில்லை, நான் உங்ககிட்ட கேட்டதே தப்பு விடுங்க அப்படி சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. ஹாலில் ஜங்குக்கு இருந்திருப்பான். ஸோ ஜங்குக்கிட்ட போயிட்டு ஜோ நின்று அழுதுட்ருப்பா. என்ன ஜோ எல்லாம் பண்ண விடலாம் பண்ணியாச்சுல, அப்புறம் எதுக்கு அழுதுட்ருக்க? அண்ணா சாரிண்ணா அப்படி சொல்லிட்டு நெயில் ஒன்று போட்டிருப்பா. ஸோ ஜங்குக்கும் என்னாச்சு ஜோ? அண்ணா எனக்கு தயாங்க ரொம்ப பிடிக்கும் தெரியும், அப்புறம் எனக்கும் தயங்கும் ஒரு குட்டியாக சிம்பிளாக ஒரு என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணி நான் அனுப்பி விடுண்ணா ப்ளீஸ். அவர்கிட்ட நான் எவ்வளோ கேட்டுட்டேன், அப்புறம் ஒத்துக்கலை. நீயாச்சுண்ணா எனக்கு அவ்வளோ தூரம் நான் வேறு கண்ட்ரி போக போகிறேன் ப்ளீஸ் அண்ணா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுருப்பா. ஸோ ஜங்குக்கும் இது ஓகேவா தோணியிருக்கும். ஏன்னா சாமும் எப்போதும் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா அங்கே, அது ஜங்குக்கு நல்லா ஃபீல் ஆகுது. சரி ஓகே நம்மளுக்குள்ளே சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப பேரை கூப்பிட வேணாம், கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிடலாம். உனக்கு ஓகே தானே ஜோ? அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சிருப்பா. ஸோ சாம் இதெல்லாம் பார்த்துருப்பா. சாம் இதோட கேட்டு ஒன்று கூட ஜங்குக்கிட்டேருந்து வந்தது கிடையாது. ஆனால் ஜோ என்ன கேட்டாலுமே ஜங்குக்கு அதை வேணானே இல்லைன்னே சொல்ல மாட்டா, டக்குன்னு பண்ணிடுவான். ஸோ அது மாதிரி தான் இந்த என்கேஜ்மெண்ட்டும் அப்படின்னு நினச்சிட்டா. ரொம்ப கோவமாக இருக்கா, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா சாம். ரொம்ப சைலண்ட்டாக இருந்திருப்பா, கொஞ்சம் நேரம் அழுதுருப்பா, அப்புறம் நார்மலாக இருப்பா. ஓகே என்கேஜ்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்கிட்ட ஜங்குக்கும் இதெல்லாம் சொல்லியிருப்பான். டே இதெல்லாம் எதுக்குடா, வாணா விட. இல்லைடா அவ்வளோ தூரம் போகிறா, ஏதோ பயப்படுறாளோ என்னவோ தெரில, என்கேஜ்மெண்ட் பண்ணி அமிச்சா அவள் கொஞ்சம் பயப்படாமல் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். சரியா என்கேஜ்மெண்ட் தானே, சிம்பிளாக பண்ணிடலாம் விடு. நீ சும்மா இன்னும் அதே நினச்சி கில்ட் ஆகிட்டு இருக்காதடா. நான் தான் ஜாயை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நல்லா பார்த்துக்கிறேன் விடு. சரிடா அவளை நல்லா பார்த்துக்கோண்ணே. நீ பார்த்ததாவில் அதோட நான் அவளை பார்க்கவே இல்லை. உன்கிட்ட அப்பப்போ கேட்குறேன் எப்படி இருக்கான்னு. இங்கே வராலாமே குடோனுக்கு. எப்போயாச்சும் வருவா, 2 months ஒன்ஸ் வந்தா, அப்புறம் போன வாரம் வந்தா, 2 times தான் வந்தா, அதுக்கப்புறம் அவள் வர்றதில்ல. சரி விடு, நல்லா இருக்கா, நான் அவளை நல்லா தான் பார்த்துக்கிறேன். என்கேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணிடலாம், தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத. ஸோ ஜங்குக்குமே எல்லாமே சொல்லிட்டு போயிருப்பான். அந்த டேவும் வருது. ஸோ என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து ஜாயை கூப்பிட்ருப்பான். பட் ஜாய் வந்து இல்லைண்ணா இது வேறு ஒரு ஹாப்பியான ஃபங்க்ஷன், நானே ஒரு டிவோர்ஸ், ஸோ நான் வந்தால் நல்லா இருக்காதுண்ணா, ஆனால் ரொம்ப ஹாப்பி, நீங்கள் பாருங்கண்ணா. இல்லைம்மா கண்டிப்பாக நீ வரணும்னு 2 பேருமே ஆசைப்பட்டாங்க தான். இல்லைண்ணா மனசு சரியில்லைண்ணா, வேண்டாம், நான் வந்தால் தெரியல, நான் அதை பார்த்து அழுவேன், நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் வாழ்த்தும் போதோ என்கிட்ட இருந்து அதை நல்லா இருக்கணும்னு வாழ்த்து மட்டும் வராமல் போயிடுச்சுண்ணா. வேண்டாண்ணா நீங்கள் என்னன்னு பாருங்கள். ஜாய் பாரு, நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான், எதுக்கு நீ இப்படி இருக்க? ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுற? ப்ரைட் இருக்கும்போது எப்படி நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்த, அதேமாதிரி பண்ணலாம்ல. பாரு பாரு ஜாய், இப்படிலாம் ஒன்று இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நீ சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு,
இப்படிலாம் ஏன் நீ உன்னையே நல்லா இல்லை ஜாய், கிட்ட அதை பற்றி பேசலான்னு இருந்தேன். கொஞ்சம் டேஸ்ட் இல்லைண்ணா அவரே இல்லைண்ணா ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? போயிட்டுங்கண்ணா. என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. அவர் ஏன் எவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போனார்னு எனக்கு தெரியல. பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். நீங்கள் போய் அந்த ஒர்க்கெல்லாம் பாருங்கள். என்னால் வர முடியல, மன்னிச்சுக்கோங்கண்ணா. பரவாயில்ல ஜோய், இருக்கட்டும். நான் அதை நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துரு சரியா? டாக்டர்கிட்ட கால் பண்ணி பேசினேன். நீ ஒழுங்கா இல்லைன்னு தான் சொல்கிறாரு. ஒழுங்கா சாப்பிடுமா சரியா? நான் அடிக்கடிக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். சரிங்கண்ணா. அண்ணா என்னம்மா, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜ்லாம் போய் வேண்டாம், நான் கரஸ்லேயே படிக்கிறேன், 2nd டிகிரி. சரிம்மா, நான் அது என்ன அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஜங்குக்கு அங்கேருந்து போயிருப்பான். ஸோ எல்லா ஒர்க்குமே இங்கே நடந்துகிட்ருக்கோம். என்கேஜ்மெண்ட் டேவும் வருது. ரொம்ப ஒரு ஹாப்பியான என்கேஜ்மெண்ட். இப்போ தான் ஜோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. சாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுதுருப்பா. தென் ஓகே ஆயிருப்பா அவள். ஸோ தயாங்குமே என்கேஜ்மெண்ட்லாம் தயாங்கோட என்கேஜ்மெண்ட்டில் கூட அவனுக்கு ஒரு ஃபுல்லான ஹாப்பினஸ் இருந்திருக்காது. அவனுக்கு ஒரு மாதிரி இப்போ வரையும் அந்த கில்ட் அவனை விட்டு போகவே இல்லை. தயாங் என்னடி? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் நீ இப்படி இருந்தால் என்னடா அர்த்தம்? அதான் உனக்கே தெரியுமேடி. எனக்கு புரியுது, எனக்கும் வருத்தம் இருக்குது. ஜாய் வரலன்னு தோணும் போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நீயே சொல்லு, யார் தான் வருவா? இந்த பொண்ணுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாதுல்ல தயம். அது கரெக்டு தான். நான் எதுவும் கஷ்டம் கொடுக்கல. இல்லை நான் தானே பெரிய தயம். கம்மோன், என்ன நீ இதை பற்றி பேசாத, விடு. அதை அண்ணா பார்த்துக்கிறார்ல. நான் உன்னை விட்டு அவ்வளோ தூரம் போகிறேன்டா. எனக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அப்படி சொல்லுது இழுத்து டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு தாங்க அழுதுருப்பான். ஸோ ஜோக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் தயாங்க அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டான். டக்குன்னு தயம் இல்லை ஓகே தான், சும்மா தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. நீ பார்த்து போயிட்டு வா சரியா? பார்த்து இருந்து பல்லடி, எனக்கு பயமாக இருக்கு இப்போ தான். ஸோ ஜோ இப்போ தான் லைட்டாக சிரிச்சிட்டு அதெல்லாம் நான் பார்த்துருந்துப்பேன். நீ கரெக்ட் டைம் சாப்பிடு. நான் உனக்கு கால் பண்ணுவேன், நீ எடுக்கணும் சரியா? I really love you தயம். I miss you too. பார்த்துடு. ஸோ தாங்குமே எல்லாமே அங்கே முடிச்சுட்டு தென் இன்றைக்கி வந்து ஜோ வந்து ஃபாரின் போகணும். ஸோ ஏர்போர்ட்லாம் அவங்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டு ஸோ தேங்க் வந்து படுத்திருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி தூக்கம் கூட ஒரு மாதிரி வந்திருக்காது. ஏன்னா ஜோ அவ்வளோ தூரம் போயிட்டா, அவள் வேற மிஸ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ் இப்படியே தான் போயிருக்கோம். தயாங்கும் ஜோக்குமே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அது மாதிரி. ஜங்குக்கும் தயாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க குடோன்ற. அப்போ கரெக்டாக ஜாய் உள்ளே வந்திருப்பா. ஜங்குக்கே ஷாக்காக இருந்திருக்கும். ஸோ ஜாய் இப்படிலாம் வர பொண்ணு கிடையாது. டக்குன்னு வந்தோனையும் ஜாய். இப்போ தான் தயாங் ஜாயை பார்க்குறான். பார்த்தோன்னே உனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே பின்னாடி ஃபேஸ் காட்டுற மாதிரி அப்படியே பின்னாடி திருப்பியிருப்பான் அவளோட ஃபேஸை. அப்படியே அங்கே ஃபைல் செக் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் லிசன் மட்டும்தான் பண்ணுவான் ஜாயோட வாய்ஸை. ஜாயை பார்க்க மாட்டான். ஜாய் என்னம்மா இவ்வளோ தூரம்? ஜாய் என்ன அழுகுறியா? அண்ணா இதுக்கப்புறம் நீங்கள் மணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு க்ரோசரி இது வாங்குறதா இருந்தாலும் நான் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறேன்னு. இங்கே எந்த யாரையும் அனுப்பாதீங்க. யாரையும் பார்க்க பிடிக்கல ப்ளீஸ்ண்ணா. ஷங்குக்கு என்ன சொல்ல வரான்னு நல்லா புரியுது. யார் நீங்கள் வந்தானுங்க? டேய் யாருடா? அண்ணா வேண்டாம், யாரையும் ஏதோ பண்ணிடாதீங்க. அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கும். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவங்கக்கிட்ட சொல்லலான் தான் வந்தேன். அப்புறம் நான் ஜாப் போகலான்னு இருக்கேண்ணா. வீட்டிலே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. ப்ளீஸ் வேண்டாம்லாம் சொல்லாதீங்கண்ணா. அதை சொல்லலான்னு தான் வந்தேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேண்ணா. ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஜாய் இப்படி பார்க்குறது. ஜாய் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுற பொண்ணு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ப்ளெயின் கலரில் இருக்கா. அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டு ஜாய்
அண்ணா எது இருந்தாலும் நல்லது தானே செய்வேன். ம் அண்ணா வேண்டாண்ணா, நானே வந்து வாங்கிட்டு போகிறேனே. அண்ணா கையிலேருந்து வாங்கிட்டு போகிறது தப்பு இல்லையே, நானே வந்து வாங்கிக்கிறேன். அண்ணா என்ன சொன்னாலும் செய்வியா? அண்ணா நான் ஒர்க் சொல்லு ஜாய். நான் யாரை காட்டாலும் கல்யாணம் பண்ணிப்பியா? அண்ணா அண்ணா நான் என்னால் இது முடியாதுண்ணா. இல்லை ஜாய், என்னால் இப்படி பார்க்க முடியல. என்ன வயசாகுது உனக்கு? இப்படி வந்து நின்றுட்டுருக்க? எதுவுமே இல்லை. அது மறைஞ்சு வர என்ன ஜாய்? என்னால் பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ தயங்க திரும்பி பார்க்குறான். தயம் என்ன மச்சான்? டேய் ஜாய் போயிட்டு போயிருக்க, நல்ல பேசு. உன்கிட்ட தாண்டா பேசுகிற, திரும்ப. என்னடா நான் என்ன சொன்னாலும் கேட்பல? என்னடா அவனை நான் கொன்னுடுறேன், அவனுங்களாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணா வேண்டாண்ணா, யாரையும் கொல்ல வேண்டாண்ணா. பாவண்ணா, அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கோம். வேண்டாண்ணா, வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. கொஞ்ச நேரம் இருமா தயம். நான் கரெக்டாக முடிவு எடுக்கிறேன், நான் தப்பாக எடுக்கிறேன்னா எனக்கு தெரிலடா. என்னால் ஜாப் அப்படி பார்க்க முடியல. சின்ன பொண்ணுடா, புருஷனை இருந்துட்டு இப்போ ஏதோ ஒரு கோலத்தில் இருக்கா. இது மாதிரி நான் ஜாயை பார்த்ததில்ல. ஒரு கலர்ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை மாதிரி தான் அவளை நான் பார்த்துருக்கேன். இப்படி பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உனக்கும் ஜாயை கல்யாணம் பண்ணிக்கூடா. டேய் என்ன விளையாடுறியா? அதான் கரெக்டாக இருக்கும், எனக்கு அப்படி தான் தோணுது. டேய் ஷோ பாரு, ஜோகு நான் பார்த்துக்கிறேன். ஏன் தங்கச்சி, அவளும் என் தங்கச்சி இல்லை நான் சொல்லலை. அவளுக்கு நல்ல பையனா நான் பார்த்துக்கிறேன். டேய் என்னால் மட்டும்தான்டா, என்னால் மட்டும்தான் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது. நீ தான் சரிப்படுத்தணும். அதுக்கு எனக்கு வேறு வழி தெரிலடா. ஜோ நான் பார்த்துக்கிறேன். ஜோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ. டே வேணாண்டா, நல்லா இருக்கு, வேணான். நான் சொன்னா செய்வலடா மச்சான். மச்சான் உன்னை தான் கேட்குறேன், நான் சொன்னா நீ செய்வல. ஜாயை கல்யாணம் பண்ணிக்கூடா. டேய் மச்சான், டேய் என்னடா கேப்பியா மாட்டியா? நான் சொன்னா தாங்க அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்கான். இங்கே ஜாய் ரொம்ப அழுகுறா. நான் வேண்டாண்ணா. ஜாய் மதியாக இருன்றல. அண்ணா என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். இப்போ வேணால் நான் பண்ணுறது உனக்கு தப்பாக தெரியலாம் ஜாய். ஃப்யூச்சராக நல்லாயிருக்கும். மச்சான் ஒன்றும் அவ்வளோ குடும்பக்காரலாம் கிடையாது. உனக்கு எல்லா விஷயம் தெரியும் நான் நினைக்கிறேன். தெரியாமல் நடந்தது இது. அதுக்காக அவன் பண்ணது நான் ரைட்டுன்னெலாம் சொல்ல ஜாய். நல்லா பார்த்துப்பான், உண்மையாலே இவன் நல்லா பார்த்துப்பான். என்னையும் என் தங்கச்சியுமே இவன் நல்லா பார்த்துக்கிட்டான். ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா உன்னெல்லாம் நல்லா பார்த்துப்பான் ஜாய். என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல. என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல. உனக்கு என்ன வயசாகுது நீ இப்படி இருக்கிறதுக்கு? நான் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் மச்சான், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. டே இல்லைடா, சொன்னதை செய். உனக்கு ஓகே தானே? நீ ஓகே நீங்கள் சொல்லணும்டா மச்சான். என்னடா இப்போ என் வார்த்தைக்கு நீ சொல்கிறபடி கேட்குறேன்டா. அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து போயிருப்பான், நிற்க கூட மாட்டான் ஒரு நிமிஷம் கூட. ஸோ இங்கே ஜாய் ரொம்ப அழுதுருப்பா. இதை தயாங் சொன்ன உடனே, ஏன்னா தயாங் ஒத்துக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு தான் அவள் கொஞ்சமாச்சும் தைரியமாக இருந்திருப்பா. தயாங் அப்படி சொன்ன ரொம்ப அழுதுருப்பா. ஸோ ஜங்குக்கும் அங்கே வந்து போயிருப்பான். ஸோ ஜாய் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கா.